ஹாய் நண்பர்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியான காலை வணக்கம். என்னுடைய தங்கச்சி, அதாவது எங்கள் அத்தை பொண்ணுடைய பொண்ணு, என்னுடைய மகள் ஆகணும். அவங்க வீடு கிரகப்பிரவேசம் தான் வந்தேன். சூப்பரான ஒரு ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நேற்று நைட்டே போட்டிருப்பேன். ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. எம்ஜி மகாலில் அவ்வளோ அழகாக ரூம் இருக்குது. மற்ற மகிழ்ச்சி. நான் பகுதி நேராசிரியராக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று, இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் அதிலேருந்து என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை. என் மனைவி என்ன திரும்ப பண்ணுவேன், தாய்க்கு பின்தாரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மாவுக்கு அடுத்தபடி அவங்க தான் பார்த்துக்கிறது. அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி. எப்படி பெண்கள் வந்து அவங்க ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ அவங்க வீட்டிலேருந்து வராங்களோ, அதே போல் தான் நாமளும் ஆண்களும் அதே மாதிரி தான். சமம் தான் அந்த பூமியில். பெண்கள் தாழ்ந்தவங்க இல்லை, ஆண்கள் தாழ்ந்தவங்க இல்லை, யாரும் தாழ்ந்தவங்க இல்லை. யாரெல்லாம் ஒருத்தரை மேலே மரியாதை தரலையோ அவங்க தான் தாழ்ந்தவங்க இந்த பூமியில். எல்லாருக்கும் சமமான ஒரு பூமி, சுத்தமான காற்று, மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்களே அமைச்சிக்கணும். நம்ம இருக்கிறத வச்சு நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்டு. ஏன்னா நம்ம குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் அந்த பூமியில் வாழ முடியும். அந்த வாழ்கிற நாளில் இந்த சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், நடிக்க மட்டும் நடிச்சிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, சூப்பராக வாழுங்க. அது கஞ்சி கூழ் எதாக இருந்தாலும் சரி, பிரியாணி இருந்தாலும் சரி, தயிர், எதுவோ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக நல்லா சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சி. சூப்பரான ஒரு இடம். எல்லாம் மகிழ்ச்சியாக இருங்க, ஜாலியாக இருங்க, உடம்பு பார்த்துக்குங்க. நானும் பார்த்துக்கிறேன். 4 பேருக்கு உதவி பண்ணலாம். அப்புறம் எங்களுடைய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், மாநில பொறுப்பு, நகர பொறுப்பு, எந்த பொறுப்பும் இல்லை. பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கிறோம் நம்ம. அதனால் நம்ம ஒற்றுமையாக இருந்து சிறை நிரப்பும் போராட்டத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஜூலை மாதம் நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நான் பலமுறை ஒரு பதிவு போட்டிருப்பேன். பணி நிரந்தரம் செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். குறைஞ்சபட்சம் 14 வருஷம் ஆச்சு எங்களுடைய வாழ்க்கை. ஒரு 12,500 தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் ஓவிய தொழில் இருக்கிறதுனால சும்மா கெத்தாக வாழ்கிறேன். அதே போல் என்னுடைய கேகே சார் நான் பலமுறை சொல்லினே இருக்கிற வீடியோவில். காரணம் என்னென்னா, அவர் ஜாதி மதமெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் எப்போவுமே எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பார். அவர் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும்போது அவர் எங்கே கற்றுனாலும், அதாவது பேசுகிறதே வந்து சத்தமாக தெரியும். குங்கமாக இருக்குது. இது ஒரு அழகு தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க, நல்லா வாழுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், கேகே சார் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு செய்து எங்களுடைய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி புதுப்பேட்டையை வந்து அவ்வளோ அழகாக புதுப்பிச்சுப்பார். அதில் பங்களிப்பு, எல்லாருடைய பங்களிப்பு உண்டு. அதில் இந்த பகுதி நேர ஆசிரியர் என்னுடைய பங்களிப்பு கொஞ்சமாக இருக்குது. அதாவது மரக்கன்றுகளெல்லாம் வச்சுருப்பேன் உள் பக்கமெல்லாம். கேர்ள்ஸ் ஸ்கூல் வெளியே வச்சுருக்கோம், பாய்ஸ் ஸ்கூல் வெளியே வச்சுருக்கேன். ஸோ வாழ்கிற நாள் இது மாதிரி மரங்கள் இல்லைன்னா சாப்பாடு, குரங்களுக்கு தொட்டி வச்சுருக்கேன் ஏலகிரி மேலே. தயவுசெய்து அந்த தொட்டியில் எப்போயாவது ஏலகிரி மலைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அவங்க பிறந்த நாளில் வந்து எதானா சாப்பாடு கொடுக்குதானா கொஞ்சம் கொடுங்க, ஒருத்தர் 2 பேருக்கு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கிறீங்களா இருங்க, கேக்கு வெட்டுங்க, எல்லாம் வெட்டுங்க. ஆனால் அந்த நாளில், திருமண நாளில் கூட 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லைனா ஒரு 5 பேருக்கு கொடுங்க போதும். உங்களோட முடியல எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உதவி செய்கிறோம். கலாமதம் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் நேற்று என்னுடைய பிடித்த, எல்லாரையும் என்னை பிடிக்கும் எங்கள் பள்ளியில். அதில் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா முத்தரசு தோழர் பார்த்திங்கன்னா நேற்று பிறந்தநாள். ரொம்ப எளிமையாக உட்காந்துருந்தார் வீட்டில். மாணவர்களுக்காக அவர் நிறைய கேர் எடுப்பார். ஏன்னா என் பசங்க படித்து நல்லா பெரிய ஆளாகுவோம். வழியில் இப்போலாம் வணக்கம் வைக்கிறதே குறைஞ்சி போச்சு. நான் பார்ட் டைம் டீச்சர் 5000 ரூபாய்க்கு சம்பளம் சேரும்போது என்னுடைய குருநாதர் தசரதன் சார் காலில் தான் ஆசீர்வாதம் வாங்கினேன்.
அதே போல் நம்ம ஜெய்பீம்னார்லேருந்து சிகேஎஸ் தேட்டரில் இருக்கோம். இந்த சேட்டு கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே செல்வமணி சார் இருந்தார் மேசை வச்சுன்னு பாய்ஸ் ஸ்கூலில். அவர் அடித்து அடி தான் இந்த கையெல்லாம் அப்படியே டியூப்பில் அடிப்பார். டியூப்பில் செம்ம அடி. அது மாதிரிலாம் அடி வாங்கினோம். இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்போல்லாம் சும்மா திட்டினாவே போயிட்டு அவங்க பேரண்ட்டுக்கிட்ட போயிட்டு அப்பா அம்மாக்கிட்ட போயிட்டு சொல்லிடுறாங்க. அது தப்பு. நீங்கள் நல்லா இருக்குன்னா எவனாலாம் இப்போ தலை குனிஞ்சு படிக்கிறானோ அவன் தான் எதிர்காலத்தில் பெரிய ஆள் ஆகணும். அதே போல் ஆசிரியர்களால் யாரெல்லாம் திட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோ, உங்களை அடிக்கணும்னு வரல, அப்போயாவது படித்து சத்தியமாக அவன் முன்னேறுவான். எவனாலாம் கீழ்படுகிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். அதனால் நல்லா சொல்கிறத கேளுங்க, பெரியவங்க சொல்கிறத மதிங்க, கீழ்படிங்க, பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி. கேகே சார் பார்த்திங்கன்னா அவர் டூர் போகும்போது கூட அவர் எல்லோரும் இந்த கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு எதோ சொல்கிறாங்க. ஐயர் தான் அவர். ஐயராக இருந்தாலும் நான்வெஜ்ஜெல்லாம் பரிமாறுவார். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது அப்படியே யதார்த்தமாக இருப்பார். சில பேர்லாம் மூக்க பிடிச்சுன்னு போவாங்க, அது தப்பு. வழியில் எவ்வளவோ இருக்குது, நம்ம போகிறோமே இல்லையா. அதுபோல் சுத்தமான காற்று இருக்குது, கெட்ட காற்று இருக்குது, நல்ல காற்று இருக்குது. என்னை பொறுத்தவரை எந்த ஜாதி மதம் இல்லைன்னு பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா ஜாதி மதத்திற்கும் எல்லாருக்கும் பெண்கள்னா ஆண்கள்னா என்னென்ன உருவமோ எல்லா உறுப்புகளும் ஒன்றே ஒன்று. இல்லாதவனுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவன்தான் தெய்வம். தெய்வத்தை சும்மா நேரில் போய் யாரும் பார்க்க முடியாதுங்க. அந்த தெய்வத்தை உருவாக்குறவங்களே ஓவியர்கள் தான். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நிறைய ஓவியர்கள் இருக்காங்க. சிற்ப கல்லூரி படித்தவங்க. நான் ஏதோ போயிட்டு சிலைக்கு பெயிண்ட் பண்ணுறேன், அதுக்கு உயிர் கொடுக்குறேன். நேற்று முந்த நாள் பார்த்திங்கன்னா கோழி பார்த்துருப்பீங்க. அம்மனுக்கு சேவல் அறுக்கலான்னு அர்த்தம்னா அடுத்த செகண்டே அவங்க அதை பிடுங்கி கடிச்சு. அது மாதிரி ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். உண்மையாகவே நான் சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் கடவுள். ஓடி ஓடி லட்சக்கணக்காக போய் கொட்டி கொடுக்காதீங்க. தங்கம் கொடுக்குறோம் வைரம் கொடுக்குறோன்னு உங்கள் ஊர்லேயே இல்லாமல் இருப்பாங்க. உங்களை மதிக்கலனா கூட பரவாயில்ல, போயிட்டு செய்யுங்க உதவி. அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறாங்களோ அவங்க போயிட்டு அந்த 1 லட்ச ரூபா போட்டேன்னா நான் பாருங்கள் 14,000 ரூபாயிலே வீடு கட்டி கொடுத்தேன். என்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 6-7 பேருக்கு அது மாதிரி உலகாவது வீடு கட்டி கொடுப்பேன். அதே அதிகம். இருக்கிறத வச்சு வாழ்கிறது தான் சிறப்பு. மகிழ்ச்சியாக இருங்க. பத்திரம். பாய் பாய். ஐ லவ் யூ.